வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதாவது எயித்து புக்கில் இருக்கக்கூடிய குடிமியல் வீடியோவை பார்த்தோம். இப்போ 9th புக்கில் இருக்கிற குடிமியலை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள், வாங்க வீடியோவுக்கு போவோம். அதை பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் கொஸ்டின் நம்பர் 256. உயர் குடியாட்சி நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதுன்னு கேட்குறான். பூட்டான், அதாவது பூட்டான் மட்டும்தான் கிடையாது, மீதி எல்லாம் உயர் குடியாட்சி இங்கிலாந்து, ஸ்பெயின் 2 நாட்டிலையுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதது சவுதி அரேபியா. மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. முடியாட்சி பார்த்தீங்கன்னா பூட்டானில் இருக்குது, ஓமன் இருக்குது, கத்தானில் இருக்குது. அப்போ இல்லாதது சவுதி அரேபியா. அடுத்தது தனிநபர் ஆட்சி அதிகாரம் கொண்ட நாடுகளில் சரியானது. அது பார்த்தீங்கன்னா சரியானது பார்த்தீங்கன்னா சரிங்களா, வடகொரியா, சவுதி அரேபியா. அப்போ இது 2 மட்டும். அப்போ ஆன்சர் டி, ஆ மற்றும் ஆ. அடுத்து சிறு குழு ஆட்சி நடைபெறும் நாடுகளில் சரியானது. சோவியத் ரஷ்யா, சீனா, வெனிசா. இது எல்லாமே சரி, அனைத்தும் சரி. ஆன்சர் டி, சிறு குழு ஆட்சியில் அனைத்தும் சரி. சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களிடமே அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமே உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்கம் முறையே டேஸ் எனப்படும், குடியரசு முறை எனப்படும். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949. அடுத்தது ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் செயல்படுத்தப்படுவதாக என்று கூறியவர் காந்தியடிகள். செயல்படுத்தப்படுவதாக கூறும் என்று கூறியவர் காந்தியடிகள். அடுத்து பாருங்க, மக்களுக்காகவே மக்கள் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். மக்களுக்காகவே மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. அப்போ நேரடி மக்களாட்சி முறையை பின்பற்றும் நாடு, ஓகேங்களா, நேரடி மக்களாட்சியை பின்பற்றும் நாடு சுவிட்சர்லாந்து. இந்தியாவின் தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டிடம் முடிக்கப்பட்ட ஆண்டு 1927. மக்களவை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கில இந்திய உறுப்பினர்கள். அதாவது மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கில இந்திய உறுப்பினருடைய எண்ணிக்கை 2. அடுத்த கொஸ்டின் நம்பர் 268. மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை 12. அப்போ மக்களாட்சிக்கு 2, மாநிலங்களவைக்கு 12. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், இந்திய சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25 முதல் 1952 வரை பிப்ரவரி 21 பல்வேறு காலகட்டமாக நடைபெற்றது. சரி. அடுத்தது மொத்தம் இருந்த 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. சரி. சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். சரி. இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் இம்பீரியல் கவுன்சிலிங் என்னும் மத்திய சட்டசபைக்கு மாகாண சட்டசபைக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான், இதுக்கு சரியான ஆன்சர். எந்த மொழியில் டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? கிரேக்க மொழியில் தான் டெமோக்ராசி அப்படிங்கிற வார்த்தை பெறப்பட்டது. அடுத்து 21. மக்களாட்சியின் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். பிரதமரை நியமிப்பது குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமனம் செய்பவர்.
இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றது? அப்போ இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்டது? இங்கிலாந்து நாட்டிலிருந்து. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் அதாவது மக்களாட்சி நாடு இந்தியா. உலகிலோட மிகப்பெரிய ஜனநாயக மக்களாட்சி நாடு இந்தியா. இந்திய அரசியலமைப்பு தேர்தலை பற்றி கூறும் பகுதி. இந்திய அரசியலமைப்பு தேர்தலை பற்றி கூறும் பகுதி 15. நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகுக்க செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 324. இப்போ 324 தான் தேர்தல் ஆணையம் அமைக்கக்கூடிய சட்டப்பிரிவு. 324 தான் தேர்தல் ஆணையம் அமைக்கக்கூடிய சட்டப்பிரிவு. இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் உள்ளடங்கியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 278. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. நோட்டா என்னும் சட்டமுறையின் சட்டப்பிரிவு. நோட்டா என்னும் முறையின் சட்டப்பிரிவு 49. ஒரு தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிலாக உள்ளதா என்று தெரிவித்து கொள்ளும் வாய்ப்பை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய ஆண்டு 2014. அதை பார்த்தீங்கன்னா விவிபிடி என்பதன் விரிவாக்கம் ஓட்டர் வெரிஃபைல்டு பேப்பர் ஆடிட்டிங் ட்ரையல் அதான் விவிபிடி என்பதன் விரிவாக்கம். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை மறைமுக தேர்தல். ஆன்சர் பி, மறைமுக தேர்தல். அடுத்து 283. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய குடியரசுத் தலைவர் பின்னர் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் குழுமம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி. பாராளுமன்றத்தின் 2 அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். சரி. மாநில சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். தவறு. ஓகேங்களா? ஆளுநராலும் குடியரசுத் தலைவராலும் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க உரிமை கிடையாது. அப்போ 4 மட்டும் தவறானது. உலகில் கட்சி முறை டேஸ் வகைகளாக வகைப்படுத்தலாம். 3 வகையா? ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை நாடுகளில் பொருந்தாதது. ஓகேங்களா? ஒரு கட்சி முறைனா சீனா, கியூபா, சோவியத் யூனியன். இப்போ 3 மட்டும்தான் ஒரு கட்சி முறை. இரு கட்சி முறை பாருங்கள், அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இரு கட்சி முறை. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற தகுதியை பெற எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? அப்போ 4 மாநிலங்களில் பெற்றிருக்கணும். 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை 7. அப்போ தேசிய கட்சி இந்தியாவில் மொத்தம் 7 தான் இருக்குது. 287வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கட்சிகளினுடைய அங்கீகாரம் மக்களவை தேர்தல் அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலேயோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில், எத்தனை மாநிலம்? 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்ச சதவீதம் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். சரி. மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களிலாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சரி. குறைந்தபட்சம் 3க்கு மேற்பட்ட மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரி. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். சரி. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. எதிர்க்கட்சி தலைவருடைய தகுதி யாருக்கு சமமானது? கேபினட் அமைச்சருக்கு சமமானது. அப்போ எதிர்க்கட்சியினுடைய தலைவர் தகுதி யாருக்கு சமமானது? கேபினட் அமைச்சருக்கு சமமானது. அடுத்தது, அடுத்த குழுக்கள் என்ற சொல் உருவான நாடு. அடுத்த குழுக்கள் என்ற சொல் உருவான நாடு அமெரிக்கா. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம்
ஒரு சுதந்திரமான அமைப்பு. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது அல்லது அங்கீகாரம் கொடுக்கறது தேர்தல் ஆணையம். அப்போ தேசிய கட்சியாக மாநில கட்சியான அந்தஸ்து கொடுக்கக்கூடியது தேர்தல் ஆணையம். நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. 295வது கொஸ்டின். தென்னாப்பிரிக்காவில் 1893ஆம் ஆண்டு ஜூன் 7 காந்தியடிகள் நிறவெறி காரணமாக ரயிலில் இறக்கிவிடப்பட்ட இடம். அப்போ எப்போ? 1893 ஜூன் 7 காந்தியடிகள் நிற வெறியின் காரணமாக ரயிலிலிருந்து இறக்கப்பட்ட இடம் பீட்டர் மரிஸ்ட் பார்க். பீட்டர் மரிஸ்ட் பார்க் அப்படிங்கிற இடத்துல இறக்கி விட்டுருக்குறாங்க. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 296. உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10. உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1945. உலக ஐநா சபை தினம் அதாவது நாள் அக்டோபர் 24. நிறவெறிக்கெதிரான போராடிய நெல்சன் மண்டேலே விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு 1990. நெல்சன் மண்டேலே தென்னாப்பிரிக்காவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1994 தான் ஆப்பிரிக்காவில் பிரதமர். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. டிசம்பர் 10 1948. உலக அளவிலான மனித உரிமைகள் பேரறிக்கை எங்கு நடந்த ஐநா சபை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? பாரிஸில் நடந்த ஐநா சபை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. மனித உரிமைகள் பற்றி உலகளாவிய பேரறிக்கை எத்தனை உறுப்புகள் உள்ளன? 30 உறுப்புகள் உள்ளன. அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் அளிக்கிறது? 6 வகையான அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளில் பொருந்தாத பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. எத்தனை வகையான சுதந்திர உரிமைகள் நமது அரசியல் சட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது? 6 சுதந்திர உரிமைகள். எத்தனை வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சுரங்கங்கள் அல்லது அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுவதை சட்டப்படி குற்றமாகும்னு சொல்லியிருக்கிறாங்க? 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு நீதி பேராணை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 309. இந்திய அரசியலமைப்பின் தற்போது உள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை 11. இந்திய அரசியலமைப்பில் தற்போது அடிப்படை உரிமைகளுடைய அடிப்படை கடமைகள் எத்தனை? 11. அடிப்படை கடமைகள் ஓகேங்களா எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமையை அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைக்கப்பட்ட குழு ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976 42வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள், மூத்த குடிமக்கள் பெற்றோர்கள் நலம் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. மனித உரிமை ஆணையம் இந்தியாவோட அக்டோபர் 12 1993. அக்டோபர் 12 1993. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில உரிமை ஆணையம் மனித உரிமை ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் பிரிவு 21. அப்போ மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் பிரிவு 21. மனித உரிமை ஆணையத்திற்கு டேஸ் நீதிமன்றம் இணையாக அதிகாரம் உண்டு. உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு. மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள். 18 வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கும் உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடன பிரிவு ஓகேங்களா பிரிவு 25. உலக குழந்தைகள் தினம் ஓகேங்களா நவம்பர் 20 சொல்கிறாங்க. ஓகேங்களா நம்ம குழந்தைகள் தினம் நவம்பர் 14 தான் நம்ம ஓகேங்களா நேரு பிறந்த தினத்தை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஆனால் உலக குழந்தைகள் தினம்னா
நவம்பர் 20 எப்போனா 1989 முதல். இப்போ குழந்தைகள் தினம் நம்ம இந்தியாவில் நவம்பர் 14 தான் கொண்டாடுறோம். ஆனால் உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 20ன்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 320, அரசியலமைப்பு பிரிவு 21A உள்ளபடி 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் கல்வி உரிமை சட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009. அடுத்து பாருங்க, ஆபத்து காலங்களில் உதவிட தமிழ்நாடு அரசால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி. ஆபத்து காலங்களில் உதவிட தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி காவலன் SOS. குழந்தைகளை பாலியல் குழந்தைகளிலிருந்து பாதுகாக்க போஸ்கோ சட்டம் கொண்டு வந்தது 2012, இயற்றப்பட்டது 2012. 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்தல் மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகளை விதிக்க வைக்க செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2018 ஏப்ரல் மாதம் 2018 ஏப்ரல். இந்தியாவின் முதல் 24 மணி நேர குழந்தைகளுக்கான உதவி மையம் எண் 1098. குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இலவச உதவி எண் 1098. அடுத்து பாருங்க 325, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பச்பன் பச்சாவ் ஆந்தோலன், இளமையை காப்பாற்றும் இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனம் கைலா சத்யார்த்தா. சரி. இவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற குழந்தைகளுக்கான எதிரான நடவடிக்கைகளை சுமார் 86,000க்கு அதிகமான இந்திய குழந்தைகளை மீட்டெடுத்துள்ளார். சரி, 86,000 குழந்தைகளை மீட்டெடுத்திருக்கிறார். யார்? கைலா சத்யார்த்தா. 1998 8,000 கிலோமீட்டர் நீளம் குழந்தைகளை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு முன்னேற்றி நடத்தினார். 80,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு. 86,000 குழந்தைகளை காப்பாற்றிருக்காரு. 2014 இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அனைத்தும் சரிதான் இதுக்கு சரியான ஆன்சர். 324, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஆபத்தான வேலையிலிருந்து ஈடுபடுத்தக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு பிரிவு 24. அடுத்த கொஸ்டின் நம்பர் 327, 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்தும் குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45. மூதாதையரின் சொத்துக்களிலிருந்து பெண்களுக்கான சம உரிமை வழங்கும் தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1989. அடுத்து பாருங்க, மூதாரினர் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை இணை அளிக்கும் மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2005. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 60% இடஒதுக்கீடு யாருக்குன்னு பாருங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதாவது முஸ்லீம்க்கு 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு சீர்மரபினருக்கு 20%, ஆதி திராவிடருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1%. இப்போ வரிசையாக இருக்குது. பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் வகுப்புக்கு 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, ஆதி திராவிடருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1%. அப்போ வரிசையாக இருக்குது 1 2 3 4 5. ஆன்சர் சி. தமிழ்நாட்டில் அரசு வேலைகளில் பெண்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு. அரசு வேலையில் பெண்களுக்கு 30%, அரசு வேலையில் பெண்களுக்கு 30%. அதாவது தமிழ்நாட்டில் அரசு வேலைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு. அப்போ தமிழ்நாட்டில் அரசு வேலைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு 4%. அடுத்து பாருங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர் ஒவ்வொரு பிரிவினருக்கும் கீழுக்கான
முன்னுரிமை அடிப்படை இடஒதுக்கீடு. அப்போ தமிழ் வழியில் படிச்சிருந்தா, அதாவது பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருந்தா 20% இடஒதுக்கீடு. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 அக்டோபர் 12 தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எத்தனை நாட்களுக்குள் தகவல் அளிக்க வேண்டும்? 30 நாட்களுக்குள் தகவல் அளிக்க வேண்டும். ஒற்றை ஆட்சி முறை நடைமுறைப்படுத்த நாடுகளில் பொருந்தாதது இந்தியா. ஒற்றை ஆட்சி முறை நாடுகளில் பொருந்தாதது இந்தியா தான். இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான் எல்லாமே ஒற்றை ஆட்சி முறை. அடுத்து கூட்டாட்சி முறை நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதது. கூட்டாட்சி முறை கனடா, ரஷ்யா, பிரேசில் இது எல்லாமே கூட்டாட்சி நடக்குது, இலங்கையில் மட்டும் கிடையாது. ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 338. பொருந்தாததை தேர்வு செய். இஸ்ரோல் அப்படின்னா கெனஸ்ட். ஜெர்மனியில் பந்தஸ்டா. டென்மார்க்கில் பேங்டங் ஓங்டிங். அமெரிக்காவில் டயட். தப்பு. அப்போ தவறானது இதுதான். டயட் அப்படிங்கிறது ஜப்பானுடைய நாடாளுமன்றம். டயட் அப்படிங்கிறது ஜப்பானுடைய நாடாளுமன்றம். அடுத்தது அதிபர் மக்களாட்சி முறை பின்பற்றும் நாடுகளில் பொருந்தாதது. பாகிஸ்தான் மட்டும்தான் அதிபர் மக்களாட்சி கிடையாது. அமெரிக்கா, பிரேசில், இலங்கைகள் எல்லாமே அதிபர் மக்களாட்சி முறை நடைபெற்றக்கூடிய நாடுகள். அதிபர் ஆட்சி முறை அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கிச்சன் கேபினட். என்னது? கிச்சன் கேபினட். இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவுகளின் சட்ட உறவுகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு. சட்ட உறவுகள் மட்டும். மத்திய மாநிலத்தை பற்றி சட்ட உறவுகள் பற்றி பிரிவு 245 முதல் 255 வரை. அதே இந்திய மத்திய மாநில உறவுகளுக்கிடையே உறவு முறைகள், நிர்வாக உறவு முறைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 356 263 வரை. சட்டமன்றம்னா 245 255. நிர்வாக முறைனா அப்படியே 256 363 வரை. அடுத்தது நிதிமுறை அப்படின்னா ஓகேங்களா, 268 நிதி உறவு முறை 268 முதல் 294 வரை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடாகும். சரி. பூட்டான் அரசியல் இடம்பெற்றுள்ள இரு கருத்து ஜூலை 18 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த இது பூட்டான் அரசு தான் மொத்த தேசிய வளர்ச்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது 2008. மொத்த தேசிய வளர்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அமைச்சரவை ஜிம்கோ சிங்க்யோ வான்சோ அவரால் 1970 உருவாக்கப்பட்டது. சரி. இதன்படி இயற்கை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளுக்கிடையே கூட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அரசின் இலக்காக இருக்க வேண்டும். சரி. அப்போ இதில் ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 245. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு. அடுத்து பாருங்க 346. இந்தியாவில் மகாசாசன தன்னாட்சி அறிமுகப்படுத்திய அரசாங்க சட்டம். இந்தியாவில் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய அரசு சட்டம். இந்தியாவில் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய அரசு சட்டம் 1935 இந்து அரசியல் சட்டம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர். அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்த ஆண்டு 1882. சமூக அபிவிருத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. தற்போதுள்ள பஞ்சாயத்து ராஜ்ய முறை எத்தனை அடுக்குகளை கொண்டது? 3 அடுக்குகளை கொண்டது. 3 அடுக்குகளை கொண்டது தான் பஞ்சாயத்து ராஜ்ய முறை. 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறை
எங்கு பின்பற்றப்படுகிறது? 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஆன்சர் பி. பஞ்சாயத்து ராஜ் முறையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது கேட்கலா 3ல் 1 பங்கு, அதாவது 1/3. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறை முதலில் பரிந்துரை செய்த குழு பல்வேந்திராய் குழு. 3 அடுக்கு முறையை பஞ்சாயத்து ராஜ்ய முறையை முதலில் பரிந்துரை செய்த கமிட்டி பல்வேந்திராய் மேத்தா கமிட்டி. 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரை செய்த கமிட்டி கேட்கலா அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி. அடுத்து 73 74வது சட்ட திருத்தம். அரசியலமைப்பு சட்ட திருத்தின் மூலம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு காரணமான கமிட்டி LM சிங்வி குழு. அப்போ 73 74வது அரசியல் சட்ட திருத்தங்களின் மூலம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு காரணமான கமிட்டி LM சிங்வி குழு. LM சிங்வி குழு. அடுத்து பாருங்க கேட்கலா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. அடுத்து பாருங்க பல்வேந்திராய் குழு 1957 2. அசோக் மேத்தா குழு 1997 1977 78 1977 GVK ராவ் குழு 1985. இப்போ 4 கமா. LM சிங்வி குழு 1986 1. மறுபடியும் பாருங்க பல்வேந்திரா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977 28, GVK ராவ் குழு 1985, LM சிங்வி குழு 1986. அப்போ ஆன்சர் 2 3 4 1. ஆன்சர் பி. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக மாவட்ட ஆட்சியாளர் செயல்படுகிறார். ஆன்சர் சி. மாவட்ட ஆட்சியாளராக செயல்படுகிறார். அடுத்து கிராம உள்ளாட்சியின் மக்கள் தொகை. கிராம உள்ளாட்சியில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500க்கு மேல். 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் டேஸ் மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. கிராம ஊராட்சிக்கு மட்டும் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. சோழர் காலத்தில் சோழர்களின் குடைவேலை முறையை பற்றி கூறும் கல்வெட்டு. குடைவேலை தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. ஆன்சர் பி. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1950. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது 1950. மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலிங் சட்டம் இயற்றப்பட்டது 1958. 1958. அடுத்தது ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை கிராம பஞ்சாயத்து கூடுது? ஒரு முறை. ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது? ஓகேங்களா? 6 முறைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரியாக புத்தகத்தில் பார்த்துக்கா. இதில் 4 முறைன்னு தான் என்னுடைய புத்தகத்தில் இருக்குது. 6 முறை ஓகேங்களா கிராம சபை கூடுது. எப்போ அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? குடியரசு தினம், குடியரசு தினம், சுதந்திர தினம், சுதந்திர தினம், மே தினம், காந்தி ஜெயந்தி தினம், காந்தி ஜெயந்தி தினம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தினம். தமிழ்நாடு தினம் என்னைக்கு? நவம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மார்ச் 22 சம இரவு சமப்பகல், சம இரவு பகல். இந்த 6 நாள் கூடுதுன்னு சொல்கிறாங்க. 2 3 4 5 6 நாள். இப்போ கிராம சபை ஆண்டுக்கு 6 முறை கூடுகிறது. புதுசாக சேர்த்தனது இது 2ம், புதிதாக இது 2 இப்போ நடப்பில் சேர்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் புத்தகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ கிராம சபை ஆண்டுக்கு 6 முறை நடக்குது. எத்தனை முறை? 6 முறை நடக்கிறது. கிராம சபை நடைபெறும் நாட்களில் பொருத்தமற்றது. அக்டோபர் 3 மட்டும்தான் பொருந்தலை, மற்றது எல்லாமே கிராம சபை கூடக்கூடிய நாட்கள். ஊராட்சி ஒன்றிய வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றவர்களில் பொருந்தாதவர்கள் யாருன்னா கோட்டாட்சியர். மீதி எல்லாமே பொருந்துவர்கள். மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் எல்லாமே ஓகேங்களா வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடுவாங்க. கிராமப்புறங்களில் பிரதிநிதிகளை மக்களால் கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் காந்தியடிகள். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் காந்தியடிகள்.
மாவட்ட ஊராட்சியின் மக்கள் தொகை 50,000. ஓகேங்களா? பேரூராட்சியின் மக்கள் தொகை 10,000. அப்போ மாவட்ட ஊராட்சியின் மக்கள் தொகை 50,000, பேரூராட்சியின் மக்கள் தொகை 10,000. அடுத்து பார்த்திங்கன்னா 371 பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர். நகராட்சியின் மக்கள் தொகை ஓகேங்களா 1, 10, 100, 1000, 10,000. இப்போ 1,00,000 பேர் இருந்தால் தான் நகராட்சியினுடைய மக்கள் தொகை. நகராட்சியின் நிர்வாக அலுவலர் ஆணையர். மாநகராட்சியினுடைய தலைவர் யாருன்னா மேயர். மாநகராட்சியினுடைய தலைவர் மேயர். மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் அதாவது நிர்வாக அலுவலர் மாநகராட்சியினுடைய ஆணையர். மாநகராட்சியின் ஆணையர். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவியேற்றிய ஆண்டு. அப்போ பெரியார் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவியேற்ற ஆண்டு 1917. 1917. அடுத்து இந்திய நகராட்சி நிர்வாகத்தின் வரலாற்றில் குடிநீர் விநியோகம் செய்யும் முறையை பெரியார் முதலில் ஈரோட்டில் அறிமுகம் செய்த ஆண்டு 1919. இவர் தான் ஓகேங்களா குடிநீர் விநியோகம் செய்யும் முறையை பெரியார் தான் முதல்ல ஈரோட்டில் அறிமுகம் செஞ்சாங்க. எங்கே? ஈரோட்டில். உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம். பஞ்சாயத்து ராஜ்யம், பஞ்சாயத்து, நகராட்சி ஆகியவை இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள அட்டவணை ஓகேங்களா 11, 12. ஆன்சர் சி 11, 12 தான் பஞ்சாயத்து ராஜ்ய நகராட்சி இருக்குது. இரு பாலினத்திற்கும் சமமான வேலை சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு 39B. 39B. இதுவரை பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய குடிமியல் வினா விடைய வீடியோவை போட்டிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.